ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2018 வெளியான லிட்டில் ஃபாரஸ்ட்ங்கிற கொரியன் மூவியை தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, தன்னோட படிப்புக்காக தான் வாழ்ந்த கிராமத்தை விட்டுட்டு சிட்டிக்கு போறாங்க நம்ம ஹீரோயின். ஒரு கட்டத்துல சிட்டி வாழ்க்கையை வெறுத்து பல கேள்விகளோடையும் குழப்பத்தோடையும் தன்னோட சொந்த கிராமத்துக்கே திரும்பி வராங்க. அப்படி வந்து கிராமத்துல வாழ ஆரம்பிச்ச அவங்களுக்கு அந்த வாழ்க்கை முறை எதை கத்து கொடுத்துச்சு, அவங்களோட கேள்விகளுக்கான விடைகள்லாம் கிடைச்சிச்சா இல்லையாங்கிறத ரொம்ப அழகான காட்சி அமைப்போட அருமையா சொன்ன ஒரு படம் தாங்க லிட்டில் ஃபாரஸ்ட். இந்த படத்துல வர ஒவ்வொரு ஃப்ரேமையுமே ரொம்ப அழகா காட்சிப்படுத்தி இருப்பாங்க. ஒரு அழகான கிராமம், அங்க நடக்கிற விவசாயம், அது மூலமா அவங்களுக்கு கிடைக்கிற பொருட்கள், அதை வச்சு அவங்க சமைக்கிற சில யூனிக்கான டிஷ்ஷஸ் படம் பார்க்கும்போது நமக்கே சாப்பிடணும் போல இருக்கும். ஏன்னா அதோட ப்ரிப்பரேஷன் அந்த அளவுக்கு அருமையா இருக்கும். அந்த கிராமத்துல வாழ்ற ஒரு அழகான பொண்ணு, அவளோட அம்மா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு கியூட்டான நாய்க்குட்டின்னு அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் ஃபீலிங்ஸையும் நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியா மனசுக்கு இதமா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இப்படியே ரொம்ப சிம்பிளா ரிலாக்ஸிங்கா போயிட்டு இருக்கிற இந்த படத்துல திருவள்ளுவர் நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு மெசேஜை எப்படி 2 வரியில சொல்வாரோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மெசேஜ போற போக்குல அப்படி நமக்கு புரிய வச்சுட்டு போயிருக்காங்க. படத்தோட கதையை பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பச்சை பசேல இருக்கிற மரங்களுக்கு நடுவுல இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அழகா சைக்கிள்ல என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின். இவங்க பேரு வான். இவங்களோட வாய்ஸ் ஓவர்ல தாங்க நமக்கு இந்த பாடமே ஸ்டார்ட் ஆகுது. அரிசியும் ஆப்பிளும் அதிகமா விளையிற ஒரு அழகான கிராமம் தாங்க எங்க ஊரு. ஆனா இது தவிர வேற எது வாங்கணும்னாலும் 1 மணி நேரம் டிராவல் பண்ணி பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போனா மட்டும் தாங்க வாங்க முடியும். ஏன்னா இங்க பக்கத்துல பெருசா வேற எந்த கடைகளுமே இல்ல. இப்படிப்பட்ட ஒரு கிராமத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விண்டர் சீசன்ல நான் வந்தேன்னு ஸ்டார்ட் பண்றாங்க. பூட்டி இருக்கிற வீட்டை திறந்துட்டு உள்ள போறாங்க நம்ம வான். நடந்து வந்ததே இவங்களுக்கு செம்ம டயர்டு. அப்படியே படுத்துடுறாங்க. நைட் அப்படியே லைட்டா இவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. வீட்டுல ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா அங்க கொஞ்சம் அரிசி மட்டும் தாங்க இருந்தது. வீட்டு தோட்டத்துல இருக்கிற பனியெல்லாம் விளக்கிட்டு பார்த்தா அங்க ஒரு கேபேஜ் இருந்தது. கேபேஜையும் அரிசியையும் வச்சு ஒரு சிம்பிளான டின்னரை ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே நிம்மதியா படுக்கிறாங்க. எப்பவுமே நம்ம தனியா இருக்கும் போதுதான் நம்ம பார்த்த பேய் படங்கள்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வந்து நம்மள பயமுறுத்தும். அதே மாதிரியே தனியா தூங்க முடியாம இவங்களும் பயப்படுறாங்க. சரி, யாருக்காச்சும் கால் பண்ணி தான் கூட ஸ்டே பண்ணிக்க கூப்பிடலாமா அப்படின்னு யோசிச்சு கால் பண்ணலாம்னு பாக்குறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தோடய தூங்கிடுறாங்க. காலையில எந்திரிச்சு கிச்சன்ல பார்த்தா அங்க கொஞ்சோண்டு மாவு மட்டும் இருந்துச்சு. அந்த மாவை வச்சு அங்க இருக்கிற குளிருக்கு இதமா சூடா நல்லா காரமா ஒரு சூப் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டு முன்னாடி கொட்டி கிடக்கிற பனியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளீன் பண்ணும் போதே நம்ம இங்க வந்திருக்கிற விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. எப்படியும் ஒரு 2-3 நாள் மட்டும் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி சியோல்கே போயிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஜெனி அங்க வராங்க. ஹே, எப்படி வந்த? என்கிட்ட கூட சொல்லவே இல்ல, ஏன் எனக்கு கால் பண்ணல? என்ன திரும்பியும் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டியா? உன் பாய் ஃப்ரெண்ட் பாஸ் ஆயிருப்பானே, அங்க அசிங்கப்படக்கூடாதுன்னு தானே நீ இங்க ஓடி வந்திருக்க. நீ போன வாட்டி வெளிதானடி பண்ண அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, எனக்கு அங்க எதுவுமே சாப்பிட பிடிக்கலடி, எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் போல தோணுச்சு, அதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நம்ம வானை பத்தி சொல்லணும்னா அவங்களுக்கு 4 வயசா இருக்கும் போதே அவங்களோட அப்பா இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் நம்ம வானும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவோட சொந்த ஊரான இந்த கிராமத்துக்கு வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் ஒன்னாதான் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வான் மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்காங்க. அவங்க அம்மா என்ன ஆனாங்க, என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்கன்னு எதுவுமே நம்ம வானுக்கு தெரியாது. நம்ம வானுக்கு மொத்தம் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க பேரு ஜெனி. இவங்களுக்கும் நம்ம வான் மாதிரி சிட்டிக்கு போய் அங்க வாழணும், அங்க இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்க இங்கேயே படிச்சு இதே கிராமத்துல இருக்கிற ஒரு பேங்க்லயே ஒர்க் பண்றாங்க. ஆனா இவரோட பேரு ஜே. இவரு நம்ம ஹீரோயின் மாதிரி சிட்டிக்கு போய் நல்லா படிச்சு ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இந்த வேலை அவருக்கு பிடிக்கல. அவரோட லைஃபை இவரு அவருக்கு பிடிச்ச மாதிரியே மாத்தி அமைச்சுக்கணும்னு முடிவு பண்றாரு. வேலையை ரிசைன் பண்ணிட்டு கிராமத்துக்கு வந்து விவசாயத்துல தன்னோட அப்பாக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் இப்போ சொந்தமா ஒரு ஆப்பிள் தோட்டமும் வச்சிருக்காரு. நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா இவங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங் படிக்கணுங்கிறது தான் ஆசை. அதனாலதான் அவங்க கிராமத்துல இருந்து சியோலுங்கிற சிட்டிக்கு போய் ஒரு நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் பார்ட் டைமா ஒர்க் பண்றாங்க. என்னதான் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சாலும் அவங்களால எக்ஸாம்ஸ் எல்லாம் சரியா பண்ண முடியல. சோ அடிக்கடி ஃபெயில் ஆயிட்டே இருக்காங்க. சிட்டில இவங்க வெறும் இன்ஸ்டன்ட் ஃபுட்டை மட்டும் தான் வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த ஃபுட்டு எதுவுமே கொஞ்சம் கூட வாயில வைக்க முடியல, அவ்வளவு கேவலமா இருக்கு. கிராமத்துல நல்ல நல்ல ஃபுட்டா சாப்பிட்ட இவங்களுக்கு இந்த சிட்டி ஃபுட் சுத்தமா பிடிக்கல. இந்த பாயிண்ட்ல தான் அவங்களோட கிராமத்து ஃபுட்டெல்லாம் அவங்க ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அவங்க கையாலே லஞ்ச் ரெடி பண்ணி அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க போனதுக்கு பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இவங்களே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. இவ ஏன் இப்படி இருக்கா? யாராச்சும் இந்த காலத்துல இப்படி லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களா? இங்க சுத்தி எவ்வளவு ஹோட்டல்ஸ் இருக்கு, சமைக்கிற நேரத்துல இவ படிச்சிருந்தாவது பாஸ் ஆயிருப்பா அப்படின்னு சொல்லி இவங்களே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. இது நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு தான் இருக்காங்க.
இப்ப இதே சோகத்தோட அப்படியே டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போறாங்க. அங்க போனா ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. கஸ்டமரும் ஸ்டோரோட மேனேஜரும் இவங்களை ரொம்ப ஹாஷா திட்டிடுறாங்க. இதனாலேயே இவங்களால ஃபைனல் எக்ஸாம்ஸும் ஒழுங்கா பண்ண முடியல, பாக்குற வேலையையும் விட முடியல, பாய் ஃப்ரெண்ட் இப்படி நடந்துகிட்டதும் பிடிக்கல. என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டத்துல இருந்தப்பதான் சரி நம்ம கொஞ்ச நாள் நம்மளோட கிராமத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு இவங்க 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்திருப்பாங்க. அந்த நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில நம்ம வானோட வீட்டுக்கு வானோட அத்தை வராங்க. எப்பமா வந்த, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, ஏன் என் வீட்டுக்கு கூட வரல? நான் உங்க அம்மா தான் வந்திருக்காங்களோன்னு நினைச்சேன். சரிம்மா லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்ல அத்தை பரவாயில்ல, நான் வரல, நான் இங்கே பாத்துக்கிறேனே, நான் வரல அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க வாய் தான் அப்படி சொன்னதே தவிர கரெக்டா லஞ்சுக்கு போய் அவங்க வீட்டுல நிக்கிறாங்க. ரொம்ப நாளா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடாம இருந்த நம்ம வானுக்கு அங்க ஒரு விருந்தே ரெடியா இருந்தது. அவ்வளவுதாங்க, வெறித்தனமா சாப்பிடுறாங்க. என்ன இவ வரமாட்டேன்னு சீன் போட்டுட்டு இப்படி சாப்பாடே முன்ன பின்ன பாக்காத மாதிரி இப்படி சாப்பிடுறாளே, ஏமா பொறுமைமா பொறுமையா சாப்பிடு, இங்க இருக்கிற எல்லாமே உனக்குதான்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க அத்தை சொல்றாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கொஞ்சம் சாப்பாடையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டான ஜே அங்க நிக்கிறாரு. ஒரு நாய்க்குட்டியும் கையில வச்சிருக்காரு. எப்படி இருக்க வான், நல்லா இருக்கியா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறப்போ இந்த நாய்க்குட்டி பேரு ஃபிவோ, நீ நைட்டு தனியா தூங்க பயப்படுவீல, அதனால அந்த நாய்க்குட்டி உங்ககிட்டே இருக்கட்டும்னு விட்டுட்டு போறாரு. இல்ல நாயெல்லாம் வேணாம் ஜே, நீ இதை எடுத்துட்டு போ அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இல்ல வான், இந்த நாய்க்குட்டி உங்ககிட்டே இருக்கட்டும், நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த நாய்க்குட்டியை நீ வச்சுக்கோ அப்படின்னு அதை அவங்க கிட்டே கொடுத்துட்டு போறாரு. நம்ம வானுக்கு அந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் அவங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வான் ஹைஸ்கூல்ல முடிச்சுட்டு சிட்டில போய் படிக்கிறதுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று எழுதிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மாவை அவங்க காணோம். அவங்க மொபைலுக்கு ட்ரை பண்ணி பாக்குறாங்க, பக்கத்துல போய் தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே அவங்க அம்மா இல்ல. அந்த டைம்ல அவங்க அத்தை வீட்டுக்கு வராங்க. உங்க அம்மா நீ நேரம் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருப்ப, உன்னை பாத்துக்கணும்னு சொல்லி நான் அனுப்புனாங்க, உங்க அம்மா எங்க போயிருக்காங்க, உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வீட்டுல கிச்சன்ல அவங்க அம்மா எழுதி வச்ச ஒரு லெட்டர் ஒண்ணு கிடைக்குது. அந்த லெட்டர்ல நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு எழுதியிருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்க மேல இருந்த கோவத்துல அந்த லெட்டரை கூட ஒழுங்கா படிக்காம அதை அப்படியே கசக்கி தூக்கி போட்டுட்டு, நீ விட்டுட்டு போயிட்டே இல்ல, இனிமே நீ எனக்கு தேவையே இல்லை, நீ இல்லாம நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே டைம்ல அவங்க எழுந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செலக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி யூனிவர்சிட்டில இருந்து அவங்களுக்கு லெட்டர் ஒன்று வருது. அந்த ஞாபகங்கள்லாம் அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு இப்ப வந்துட்டு இருக்கு. நான் படிக்கிறதுக்காக இந்த ஊரை விட்டு போனேன், ஆனா பெருசா எதையுமே சாதிக்கல, நீ வீட்டுக்கு வரும்போது அப்படி பெருசா என்னதான் பண்ணிட்டு வரேன்னு பாப்போம் அப்படின்னு அவங்க அம்மாவை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு லஞ்சுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்றாங்க. ரைஸ் கேக் பண்ணலான்னு அரிசியை அரைச்சு ரெட் பீன்ஸை வேக வைக்கிறாங்க. ஒரு இலையை வேக வச்சு அதுல இருந்து கிரீன் கலர் எடுக்கிறாங்க. அண்ட் ஒரு பழத்தை வேக வச்சு அதுல இருந்து எல்லோ கலர் எடுக்கிறாங்க. அதை அப்படியே அந்த மாவோட கலந்து லேயரா அடுக்கி அதுக்கு மேல வேக வச்ச ரெட் பீன்ஸை வச்சு செமையா ஒரு ரைஸ் கேக்கை ரெடி பண்றாங்க. ரைஸ் கேக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்போவே நம்ம ஜெனி நம்ம வானை பார்த்து, நீ ஜேவை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு ஜேவையே பார்த்துட்டு இருக்காங்க. நீ இவனையா சைட் அடிக்கிற, சின்ன வயசுல இவனை எவ்வளவு தூரம் கலாய்ச்சிருப்ப, இப்போ இவனையே சைட் அடிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. என்னப்பா பண்றது, இந்த ஊர்ல வேற பையனே இல்லையே, ஆனா ஜே ரொம்ப கியூட்டா இருக்கான்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சிட்டியா இருந்தாலும் வில்லேஜா இருந்தாலும் இந்த ரேட்டிங்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு, எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், இனிமே நீ ஜேவை பார்க்காத, ஜே என்னோட ஆளு அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. சரிம்மா, ஆனா ஜேக்கு தான் ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கே அப்புறம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க நம்ம வான். இல்ல அவன் சிட்டில இருந்து இங்க வந்த போய் அவங்க 2 பேருக்குள்ளேயும் பிரேக்கப் ஆயிடுச்சு, ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா சமைச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவங்களோட சின்ன வயசு கதையெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே அந்த நாள் போகுது. நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கிளம்பும் போது நான் கூட இன்னும் 2-3 நாள் திரும்பி சியோலுக்கே போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம வான் சொல்றாங்க. ஏன்டி அங்க போற, நீ எக்ஸாமும் சரியா பண்ணல, உன் பாய் ஃப்ரெண்டும் உன் கூட சரியா பேச மாட்டேங்கிறான், உன் வேலையிலயும் உனக்கு பிரச்சனை, அப்புறம் ஏன் அங்க போற, பேசாம நீ இங்கே இரு, நம்ம நாளைக்கும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. போற வழியில நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் எவ்வளவு தூரம் க்ளோஸா இருந்தாங்க. ஆனா இப்ப பாரு, அவங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவங்க எங்க இருக்காங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களை தேட கூட இல்லை. இவ ஏன் இப்படி மாறிட்டா அப்படின்னு நம்ம ஜெனி கிட்ட கேக்குறாரு. ஆமா பாசமா தான் இருந்தாங்க, ஆனா இவதான் ஸ்கூல் முடிச்ச உடனே நான் சியோல உள்ள காலேஜ்ல தான் படிப்பேன்னு ரொம்ப அடம் பிடிச்சாலே. அவங்க அம்மாவும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க, அவங்களுக்கும் கோபம் இருக்கும்ல, அதான் அவங்க இவளை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு பிறகு அவங்க மேல இருந்த பாசத்தை விட இவளுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. அப்புறம் என்னப்பா இவ்வளவு வருஷம் ஒன்னா இருந்துட்டு ஒரு வாரத்தை கூட சொல்லாம போனா யாருக்கு தான் கோபம் வராது அப்படின்னு ஜெனி சொல்றா. அதெல்லாம் சரி, அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கும் அவளுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க, என்ன பிரச்சனை, வான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டாளா அப்படின்னு ஜே கேட்கறான். இதை கேட்ட உடனே நம்ம ஜெனிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஒருவேளை ஜேக்கோ வான் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறா. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இல்லப்பா எனக்கு என்ன பிரச்சனை எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை அத்தோட முடிக்கிறா. அடுத்த நாள் காலையில நம்ம ஜேயோட தக்காளி தோட்டத்துக்கு வான் போறாங்க.
தக்காளி எல்லாம் அப்படியே பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கப்ப தூரத்துல இருந்து திருடன் திருடன் அப்படின்னு கத்தி நம்ம ஜே வானை பயமுறுத்துறாரு. இந்த பழம் எல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கு, சிட்டில கூட இவ்வளவு நல்ல பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லை தெரியுமா, இவ்வளவு நல்லா ஃபார்மிங் பண்ண நீ எங்கப்பா கத்துக்கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அது ஃபார்மிங்கா, நான் எங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், அப்புறம் சில ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், அப்புறம் இன்டர்நெட்ல இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, வான் உன் நெத்தியில சின்னதா ஒரு தழும்பு இருந்துச்சு, இப்போ அது இல்லையே, அது உனக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு நம்ம ஜே கேக்குறாரு. தழும்பா, என்ன தழும்பு அப்படின்னு வான் கேக்குறாங்க. ஆமா, சின்ன வயசுல நம்ம தக்காளி எல்லாம் கேட்ச் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தப்போ உனக்கு நெத்தியில அடிபட்டு ரத்தம் வந்துச்சு, நாங்கனா கூட பயந்து அழுதுமே அப்படின்னு ஜே சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சுவலா இது ஞாபகம் இல்லை, ஆனா ஜே இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சிருக்கான்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த தோட்டத்துல இருந்து வெளியே வரப்போ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு கால் பண்றாரு. இவங்களுக்கு அவர்கிட்ட பேசவே பிடிக்கல, அதனால அந்த கால் எடுத்து ஹலோ 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 அப்படின்னு சொல்லி டவரே இல்லாத மாதிரி அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அரிசி ஈஸ்ட் இதெல்லாம் போட்டு ஒரு வைன் தயாரிக்கிறாங்க. அதை ஒன்னா குடிக்கலான்னு ஜேவையும் ஜெனியையும் கூப்பிடுறாங்க. ஜே முதல்ல அங்க வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினும் ஜேவும் அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு செல்லமா சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்து ஜெனி கிட்ட பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஜெனி தான் ஜேவை லவ் பண்றாங்கல்ல, சோ அதனால கொஞ்சம் பொறாமப்படுறாங்க. இனிமே நம்ம இங்க இருக்க வேணாம், கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்ப பாக்குறாங்க. அப்ப நம்ம வான் ஜெனியை பார்த்துட்டு, ஏய் ஜெனி ஏன் அங்கே நிக்கிற, உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து அந்த வைனை குடிச்சிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு 2-3 நாள் மட்டும் தங்கலான்னு இங்க வந்தேன், ஆனா இப்போ எனக்கு இந்த சீசன் முழுக்க இங்கேயே இருக்கணும்னு தோணுது. நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கேன், ரொம்ப தெளிவாவும் இருக்கேன், அதனால இப்போதைக்கு நான் இங்க இருக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜேவை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஃபார்மிங்ல அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அடுத்த சீசன் வரைக்கும் நான் இங்க இருப்பேன்னு தெரியல, இருந்தாலும் எனக்கு இப்போ இதை பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலேயே வெங்காயமும் உருளைக்கிழங்கும் அவங்க நடவு செய்யறாங்க. அந்த தோட்டத்தை அமைக்க ஜெரியும் ஜேவும் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க கண்ணில் யாரோட கண்ணிலையும் படாம தான் நம்ம வான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த ஊர்ல உள்ள லேடிஸ் எல்லாம் இவங்களை கூப்பிட்டு வச்சு இவங்களை சும்மா விடாம, வாமா வான் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, அப்புறம் சிட்டி லைஃப்ல எப்படிமா இருக்கு, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா இல்லையா, உங்க அம்மா எங்க போனாங்க, அவங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. ஆனா இந்த எந்த கேள்விக்குமே நம்ம வான் பதில் சொல்லாம அப்படியே ஈன்னு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து அவங்க கிட்ட இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த படத்துல வர ஒவ்வொரு சீசனுக்கும் அந்த கிராமத்துல பாரம்பரியமா செய்யற ஒரு ரெசிபியை காமிச்சிருப்பாங்க. சோ ஸ்பிரிங் சீசனுக்கான ஃபர்ஸ்ட் ரெசிபி ஒரு நூடுல்ஸ் ரெடி பண்ணி அதுல கொஞ்சம் இலைகளையும் கலர் கலரான பூக்களையும் போட்டு கலர்ஃபுல்லா ஒரு டிஷ் ரெடி பண்ணி அதை அப்படியே ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அப்படியே அவங்க அம்மா கிட்ட அவங்க பேசின ஞாபகம்லாம் அவங்களுக்கு வருது. எப்படிமா எப்ப பார்த்தாலும் எதையாவது சமைச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு எதுவுமே இல்லாத இந்த ஊர்ல ஒரு போரிங்கான லைஃபை வாழ்ற, இதுல இது பத்தாதுன்னு இந்த பல்லி பூரா வண்டு பூச்சி புழுன்னு இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலமா, இந்த இடமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு இவங்க கத்திட்டு இருக்காங்க. அப்போ இவங்க காலேஜ்ல நடந்த ஒரு சம்பவமும் இவங்களுக்கு ஞாபகம் வருது. காலேஜ்ல ஒரு பொண்ணு மேல மரத்துல இருந்து ஒரு சின்ன புழு விழுந்திருக்கும். அந்த புழு விழுந்த உடனே அந்த பொண்ணு ஆவுன்னு ரொம்ப கத்திட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு அசால்ட்டா அந்த புழுவை எடுத்து போட்டுட்டு, அது ஒண்ணும் இல்லைங்க, அது வெறும் கேட்டர்பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் சமைக்க எப்ப கிச்சனுக்கு போனாலும் அங்க அவங்க அம்மா ஞாபகம் தான் அவங்களுக்கு அதிகமா வருது. அவங்க அம்மா கேபேஜை துருவி ஒரு பேன் கேக் பண்ணி அதுக்கு மேல ஒரு ஆம்லெட்டை வச்சு அதுல மயனி சாஸ் எல்லாம் போட்டு ஒரு மரத்தோட பட்டையை துருவி போட்டு ஒரு விதமான செம்ம டிஷ் ஒன்று பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஞாபகம் இப்ப இவங்களுக்கு வருது. இவங்க தோட்டத்துக்கு போறாங்க, கேபேஜ் எடுக்கிறாங்க, முட்டை எடுக்கிறாங்க, ஆனா அதை வச்சு அவங்க பேன் கேக் பண்ணி அதே டிஷ்ஷை பண்ணாம ஒரு சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க அம்மா கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருது. அந்த லெட்டர் வாங்கி படிக்கவே இவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் அதை வாங்கி பாக்குறாங்க. அதை வாங்கி பார்த்துட்டு, இந்த லெட்டர் எனக்கு படிக்க விருப்பம் இல்லை, ப்ளீஸ் இதை நீங்க திருப்பி அனுப்பிடுங்களேன் அப்படின்னு அந்த போஸ்ட்மேன் கிட்ட சொல்றாங்க. இல்லம்மா அது என்னால் செய்ய முடியாது, ஏன்னா இந்த லெட்டர்ல ஃப்ரம் அட்ரஸே இல்லை, இந்த லெட்டரை படிக்கிறதும் படிக்காம இருக்கிறதும் உன் இஷ்டம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க அம்மா கிட்ட இருந்து இப்பதான் முதல் முறையா ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. அதை வாங்கி அதை பிரிச்சு படிக்கிறாங்க. அடுத்து ஜேவை பாக்குறதுக்காக ஹீரோயின் அவங்க ஜேவோட வயலுக்கு போறாங்க. என்னது, உங்க அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சா, என்ன எழுதியிருக்காங்க லெட்டர்ல அப்படின்னு ஜே கேக்குறாரு. அதை ஏன் கேக்குற, இவ்வளோ வருஷம் கழிச்சு முதல் தடவையா எங்க அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. அவங்க என்ன பத்தி விசாரிப்பாங்க இல்ல அவங்கள பத்தியாவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா உருளைக்கிழங்கையும் பிரெட்டையும் வச்சு செய்யற ஒரு ரெசிபி எனக்கு எழுதி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு பதிலுக்கு நீ ஒரு ரெசிபி எழுதி அவங்களுக்கு அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு ஜே சொல்றாரு. நான் எப்படி எழுதி அனுப்புறது, அதுலதான் ஃப்ரம் அட்ரஸே இல்லையே, நான் இங்க வந்தது எப்படி எங்க அம்மாவுக்கு தெரியும், ஒருவேளை இந்த அத்தை சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறா. நம்ம ஊர்ல எல்லாம் இந்த பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி அவங்க அங்க கிடைக்கிற இலைகளையும் பூக்களையும் அப்படியே ஃப்ரை பண்ணி பஜ்ஜி மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜெனிக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. அது என்னன்னா, ஜெனியோட மேனேஜர் ஜெனிக்கு மட்டும் அது நிறைய ஒர்க் கொடுக்குறாராம்.
அவளையே கார்னர் பண்றாராம். வர வர இந்த ஆளு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, இப்படியே போனா நான் ஸ்ட்ரெஸ்லயே செத்துருவோம் போலன்னு நம்ம ஜெனி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான வேலையெல்லாம் நீ ஏண்டி பாக்குற, வேலையை விடு. முடிஞ்சா உன்னை டார்ச்சர் பண்ற அந்த மேனேஜருக்கு ஒரு அறையை விட்டுட்டு என்கிட்ட வா, நான் உனக்கு ஒரு சூப்பரான டிஷ் ஒன்று பண்ணி தரேன்னு நம்ம வான்னு சொல்றா. அடிப்பாவி, வேலையை ஒரு ஐடியால இருந்தா நானே விட மாட்டேன், உன்கிட்ட வந்து சொன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவேன்னு நினைச்சு இங்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும், இனிமே நான் இங்க வரவும் மாட்டேன், உன்கிட்ட பேசவும் மாட்டேன்னு அப்படியே ஜெனி கோவமா கிளம்பி போறாங்க. போடி போ, நீ எங்க போனாலும் கடைசியா என்கிட்ட தாண்டி வந்தாகணும், இப்போ போ பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. நமக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டா எப்படி இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட போய் புலம்பிட்டு இருப்போம். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஜெனியை பத்தி ஜே கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ நான் அப்படி என்ன சொல்லிட்டேன், ஏன் இவ என் மேல இவ்வளோ கோவப்படுறா அப்படின்னு புலம்புறாங்க. அப்போ ஜே சொல்றாரு, நீ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் புலம்புற ஆளே இல்லையே, இதெல்லாம் செமக்குள்ள ஹேண்டில் பண்ணுவியே. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 4th படிக்கிறப்போ நம்ம கிளாஸ் பசங்க எல்லாம் உன்னை டீஸ் பண்ணப்போ நீ அவங்கள கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பசங்களும் உன்னை கிண்டல் பண்றதே விட்டுட்டாங்க. அப்படி இருந்த நீ ஏன் இப்போ இப்படி புலம்புற அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு திரும்பியும் அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசுல அந்த பசங்க இவங்களை கிண்டல் பண்றப்போ அது அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ அந்த பசங்களை அப்படியே கண்டுக்காம விட்டுடு, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போமா, உங்ககிட்ட வந்து சொன்னா பாரு, எனக்கு ஏதாவது ஆறுதலும் சொல்லுவேன்னு பார்த்தா அவங்களை கண்டுக்காம விட்டுடுன்னு சொல்ற, இனிமே நீ என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போய் உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க அம்மா அவங்களுக்கு சில நட்ஸ் எல்லாம் க்ரஷ் பண்ணி போட்டு அதுல கேக் பேட்டரை கலந்து அதுக்கு மேல சுகரை போட்டு பேக் பண்ணி ஒரு ஸ்வீட் ஒன்று ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு அவங்க உனக்கு கிண்டல் பண்றதே உன்னை கோவப்படுத்தணும், உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக தான், அதனால நீ அவங்கள கண்டுக்காம விட்டுட்டேன்னா அப்போ நீ தானே ஜெயிச்சதா அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. நான் எவ்வளோ சோகமா இருந்தாலும் அதை ஒரே செகண்ட்ல மறைய வைக்கிற மேஜிக் எங்க அம்மா கிட்ட இருந்துச்சுன்னு நினைச்சு பாக்குறாங்க. இப்ப கோவமா இருக்கிற ஜெனிக்கும் அதே ஸ்வீட்டை செஞ்சு எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா பேங்க்குக்கு கிளம்புறாங்க. செம்ம வெயில், அங்க இருக்கிற ஒரு ஏசி கிட்ட நின்று காத்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜெனி அங்க வந்து அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஐஸ் டீ கொடுக்குறாங்க, ஆனா இவங்களுக்கு மட்டும் கொடுக்கல. இவருக்கு இன்னும் கோவம் குறையலையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த ஸ்வீட் எடுத்து ஜெனி கிட்ட கொடுத்துட்டு இவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. ஜெனியும் அந்த ஸ்வீட் எடுத்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெளியில போயிட்டு வந்திருக்காங்கல்ல, அதனால ஃபிவோவும் இவங்களும் அப்படியே ஒரு குளியில போட்டுட்டு வெள்ளரிக்காயை நூடுல்ஸ் மாதிரி துருவி தயிர்ல போட்டு அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போதும் திரும்பி அவங்க அம்மா கிட்ட அவங்க பேசின ஞாபகம்லாம் வருது. அப்போ இதே மாதிரி ஒரு சம்மர் சீசன்ல, ஏமா உனக்கு எதுவும் ஆசை எய்ம் அது மாதிரி எதுவுமே இல்லையாம்மா, நீ அப்பா போனதுக்கு அப்புறம் ஏமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல, எனக்காக தான் நீ இப்படியே இருக்கியாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, அப்படிலாம் இல்லை, எனக்கு உண்மையாவே ஒரு பையனை பிடிச்சிருந்தா கண்டிப்பா நான் டேட் பண்ணுவேன், அவனை மேரேஜ் பண்ணிப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உனக்கான ஒரு அடித்தளத்தை இங்க உருவாக்கணும்னு நினைக்கிறேன், நான் செய்ய வேண்டிய கடமைகள்னு கொஞ்சம் இருக்குல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அம்மா நீ அப்பாவை இப்பவும் மிஸ் பண்றியாமா அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு தக்காளியை தூக்கி போட்டுட்டு, இப்போ நம்ம தூக்கி போட்ட இந்த தக்காளி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லைல்ல, இதுல இருந்து புதுசா ஒரு செடி வரும், அதுல இருந்து காய்கள் வரும், பழங்கள் வரும், அதுக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான அர்த்தம் அவங்க அப்பாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்கிறது தான். அவர் இல்லைனாலும் அவரோட ஞாபகங்கள் இன்னுமே அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சொன்ன அந்த விஷயம் எனக்கு அப்ப புரியல, இப்போதான் புரியுதுன்னு நம்ம வான் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு பிறகு ஹீரோயினும் ஜேவும் நத்தையெல்லாம் பிடிச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உன் பாய் ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை, அவனை நீ பிரேக்கப் பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம ஜே கேட்கிறாரு. நீ அதெல்லாம் கேட்குற அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு இவன் சொல்றான். உனக்கும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சாமே, முதல்ல அதை பத்தி சொல்லுன்னு நம்ம வான் கேட்குறாங்க. அதுவா, நான் சியோல ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், வேலை பிடிக்கல, விவசாயம் பண்ணணும்னு நினைச்சேன், வேலையை விட்டுட்டு திரும்பி கிராமத்துக்கே போகலான்னு முடிவு பண்ணேன். இது அவகிட்ட சொன்னா அவளுக்கு நான் இப்படி வேலையை விட்டுட்டு வர்றது அவளுக்கு பிடிக்கல, ஸோ அதனால எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, ஸோ நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம ஹீரோயினும் அவங்களோட பிரச்சனையே நம்ம ஜே கிட்ட சொல்றாங்க. உன் பாய் ஃப்ரெண்டை உனக்கு பிடிக்கலைன்னா அவனை ஏன் அவாய்ட் பண்ற, பேசாம அதுக்கு பதிலாக அவனை பிரேக்கப் பண்ணிடலாம்ல அப்படின்னு ஜே சொல்றான். இவ்வளோ நாளா ஒரு தெளிவான முடிவு எடுக்க தெரியாம இருந்த நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. அதே இடத்துக்கு இப்போ ஜெனி ஒரு பெரிய ஒயின் பாட்டிலோட அங்க வராங்க. ஹே உங்களுக்குலாம் விஷயம் தெரியுமா, செம்ம குட் நியூஸ், இந்த டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாலும் ஒரு மேனேஜரு அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு, அவ்வளோதான், இனிமே அவர் அங்க போறாரு, அந்த பேங்கே என் கண்ட்ரோலுக்கு வந்துடும், இப்போ நம்ம அதை செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த ஒயினை வச்சு செம்மையா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ அதே இடத்துலயே நம்ம வான் போன் எடுக்கிறாங்க, அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. நான் வெக்கேஷனுக்காகலாம் இந்த கிராமத்துக்கு வரல, பெர்மனண்டா இதே கிராமத்துல தான் இனிமே இருக்க போறேன், அதே மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. நல்ல சாப்பாடு கூட, எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸு, எந்த ப்ரெஷருமே இல்லாத இந்த நிமிஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில கிளம்பி பேங்குக்கு போறாங்க.
ஜெனி, உனக்கு ஜேவை பிடிச்சிருக்குன்னு அவங்க கிட்ட நீ சொல்லிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, நான் சொல்லல, ஆனா நான் நடந்துக்கிற விதத்தை வச்சு அது அவனுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே நினைச்சிட்டு இருக்காம ஃபர்ஸ்ட் போய் உன் மனசுல இருக்கிறத ஜே கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல இருந்து இவங்க கிளம்புறாங்க. ஜெனி அவ மனசுல இருக்கிறத போய் சொல்லுன்னு சொன்னாலே, ஆனா இவ அப்படிப்பட்ட ஆளான்னு கேட்டா கிடையவே கிடையாது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல என்னதான் திட்டு வாங்கினாலும் அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம அதை மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி இப்போ இங்க வந்து நிக்கிறா. இதே நம்ம ஜேவை எடுத்துக்கிட்டோம்னா அவன் லைஃப்ல அவனுக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு சரியான முடிவு எடுத்திருக்கான். ஜெனியை பொறுத்த வரைக்கும் அவளோட பிரச்சனையே அந்த மேனேஜர் மட்டும்தான். அதுக்காக அவ வேலையையும் விடல, பயந்தும் ஓடல. அவ அக்கௌண்ட்ல அந்த மந்தோட சேலரி டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு பிறகு அந்த மேனேஜருக்காக வச்சிருந்த ஃபங்க்ஷன்ல அந்த மேனேஜரோட தலையிலேயே பாட்டில் வச்சு ஒரே போடு. அவ்வளோதாங்க, மேனேஜரும் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. நம்ம ஜெனிக்கும் மனசுல இருந்த வருத்தம்லாம் போய் ரிலாக்ஸ் ஆயிட்டா. அடுத்த நாள் ஹீரோயினும் ஜெனியும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜெனி சொல்றா, வர வர உன்னை பத்தி தான் ஜே அதிகமா பேசிட்டு இருக்கான். நீ கூட அன்னைக்கு ஜேக்கு நேரா தானே பிரேக்கப் பண்ண, என்ன உனக்கும் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன? சரி, அதெல்லாம் விடு, நம்ம 2 பேருமே ஜேவை ட்ரை பண்ணுவோம். ஜே யாருக்கு கிடைச்சாலும் கிடைக்காதவங்க மற்றவங்கள பத்தி பொறாமப்படக்கூடாது, என்ன டீலுக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறா. சரி ஓகே சொல்லலான்னு வரத்துக்குள்ள ஜே அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட நடந்து வந்துட்டு இருக்கான். அவங்கள பார்த்த உடனே ஜெனியும் ஹீரோயினும் அப்படியே ஆப்போசிட்ல திரும்பிக்கிறாங்க. ஜேவும் இவங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அந்த பொண்ணு கூட போயிட்டு இருக்கான். அவ்வளோதாங்க, ஜெனி புலம்ப ஆரம்பிச்சிட்டா. அவளை பாத்தியா, அவ எவ்வளோ அழகா இருக்கா, முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இவனுக்காக நான் இவ்வளோ நாளா வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் விடு, அந்த மேனேஜர் அடிச்சா ஒரு ஸ்பெஷலான டிஷ் ஒன்று பண்ணி தரேன்னு சொன்னியே, அதை இப்ப செஞ்சு குடுறி அப்படின்னு கேக்குறா. ஒரு ஸ்பெஷலான டிஷ்ங்கிறது நமக்கு நம்மளே சமைச்சிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நம்ம ஜெனி சமைக்கன்னு ஒரு காரமான சூப் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. அதே டைம்ல அங்க ஜேவும் வரான். என்னப்பா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க. அதுவா, அவ திருப்பியும் என்ன சியோலுக்கு வர சொல்றா. அவளால என்ன இன்னும் மறக்க முடியலையா, ஆனா நான் என்னால அங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கணும், அவகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த சீசனுக்கான ஒரு ரெசிபி ஸ்டார்ட் ஆகுது. செஸ்நட்டை எடுத்து அதை பாயில் பண்ணி அதுல சுகரை போட்டு ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்வீட்டை அப்படியே ரசிச்சு சாப்பிட்டுட்டு ஜேயோட தோட்டத்துக்கு போய் பாக்குறாங்க. ஜே, உன் வயல்ல நிறைய நெல் விளைஞ்சிருக்கு, இங்க தோட்டத்திலயும் நிறைய ஆப்பிள் விளைஞ்சிருக்கு, அடுத்த வருஷம் நீ கோடீஸ்வரன் தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீ இப்போ இந்த ஆப்பிள் எல்லாம் பறிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணன்னு வச்சுக்கேன், ஒரு மூட்டை நெல் நான் உனக்கு ஃப்ரீயாவே தரேன்னு ஜே சொல்றாரு. அதுக்கு என்னாலலாம் முடியாதுப்பா, நான் எங்க அத்தையோட வயல்லயே அவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், நான் இன்னும் பார்க்க வேண்டிய வேலை அங்கே நிறைய இருக்கு, நான் அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும், என்னாலலாம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீ இப்படித்தான் எப்ப பார்த்தாலும் சியோலுக்கு போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன்னு சொல்றியே தவிர உன் லைஃப்ல நீ என்ன பண்ண போறேன்னு ஒரு தெளிவான முடிவை நீ இன்னும் எடுக்கவே இல்லை அப்படின்னு ஒரு ஃப்ளோல சொல்லிடுறாரு. அது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நீ சொல்றது கரெக்டு தான் ஜே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய புயல் அடிக்குது. அந்த புயல்ல இவங்க அத்தையோட வயல் ரொம்பவே பாதிக்கப்படுது. நம்ம வான் கம்ப்ளீட்டா அங்கேயே இருந்து அவங்க அத்தைக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு ஜேயோட ஞாபகம் வருது. ஜேயை பாக்குறதுக்காக ஆப்பிள் தோட்டத்துக்கு போறாங்க. அங்க நிறைய ஆப்பிள்லாம் அப்படியே கீழே விழுந்து கிடக்கு. இது நீ எதிர்பார்க்கவே இல்லையில ஜே, இது உனக்கு ஒரு பெரிய லாஸா இருக்கும்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, லாஸா தான் இருக்கும், ஆனா இது எல்லாமே எனக்கு ஒரு பாடம் தான். நான் இந்த ஃபார்மிங்ல தினமும் ஒரு புது விஷயத்த கத்துக்கிறேன், நான் எனக்கு பிடிச்சுதான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மரத்துல இருந்த அழகான ஒரு ரெட் கலர் ஆப்பிள பறிச்சு அவங்க கிட்ட கொடுத்து, இந்த ஆப்பிள் புயலையும் தாங்கி இந்த மரத்துல இருந்துச்சு, உன்ன மாதிரி பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடல அப்படின்னு சொல்றாரு. அந்த சீசன்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல இருந்து பழங்களை எடுத்து அதோட தோலை உரிச்சு அதை பதப்படுத்துறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசின விஷயங்களும் இப்ப இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இவங்க அம்மா கிட்ட தான் சிட்டிக்கு போய் படிக்க விரும்புறதா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா, நீ ஏமா அங்க போகணும்னு நினைக்கிற, அங்க போய் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நீ மட்டும் இங்க இருந்து என்னமா பண்ற, எப்ப பார்த்தாலும் சமைச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு, நீ வேணா இங்கே இருமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த என்ட்ரன்ஸ் எழுதவே போயிருப்பாங்க. அன்னைக்குதான் வீட்டை விட்டு போகணுங்கிற எண்ணமும் அவங்க அம்மாவுக்கு வருது. போறதுக்கு முன்னாடி தான் பொண்ணுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போறாங்க. அந்த லெட்டர்ல அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, உனக்கு எப்படியும் அந்த காலேஜ்ல சீட் கிடைச்சிரும், நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவ, நான் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணவே இல்லை, உங்க அப்பா போனதுக்கு பிறகு நான் உனக்கான ஒரு அடித்தளத்தை உருவாக்கணும்னு நினைச்சேன், நீ என்ன ஒரு நாள் கேட்டீலம்மா உனக்கு எதுவும் எய்ம் இல்லையா, ஆசைகள்லாம் இல்லையான்னு, எனக்கும் அது எல்லாமே இருந்துச்சு. ஒரு பெரிய மரத்தை வளர்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செடியா இருக்கும் போதுலேருந்தே அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும், பராமரிக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அதோட வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது. அதே மாதிரிதாம்மா இவ்வளோ நாள் நான் உன்னை பார்த்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் நீ நல்லா வளர்ந்துட்ட, ஒரு நல்ல மெச்சூரான பொண்ணாயிட்ட, ஸோ இனிமே என்னோட உதவி உனக்கு தேவை இருக்காது,
நான் என் வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அதை பண்றதுக்காக இப்ப கிளம்பி போறேன். எனக்கு வயசாயிடுச்சு, என்னால என்ன பண்ண முடியும்லாம் தெரியல, இருந்தாலும் நான் போறேன். நான் எங்க போனாலும் ஒன்னே தாம்மா நினைச்சிட்டு இருப்பேன். எப்பவுமே நீ என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் எங்க போனாலும் என்னோட தொடக்க புள்ளிங்கிறது இந்த இடம் தான். நான் என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அதை பண்ணி முடிச்சுட்டு திரும்பி நான் இங்கதான் வருவேன். சுருக்கமா சொல்லணும்னா, நீ, நம்ம வீடு, இந்த ஃபார்மிங், இது 3 தாம்மா என்னோட லிட்டில் ஃபாரஸ்ட். இது உனக்கு ஒரு நாள் புரியும்னு எழுதியிருக்காங்க. இவ்வளோ வருஷம் கழிச்சு அவங்க கசக்கி தூக்கி போட்ட அந்த லெட்டர்ல எழுதியிருக்கிற விஷயங்களை படிக்கும்போது அவங்க அம்மா சொன்ன ஒவ்வொரு விஷயமும் சரியானதான்னு நினைக்கிறாங்க. நம்ம சியோல இருந்தப்ப நிம்மதியாவே இல்லை, பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருந்தோம். ஆனா அம்மா உருவாக்கி வச்ச இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். நம்ம பயந்து பாதியிலே விட்டுட்டு வந்த விஷயங்களை திரும்பியும் சிட்டிக்கு போய் முடிச்சுட்டு இங்க வரணும்னு முடிவு பண்றாங்க. போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. அந்த லெட்டர்ல, அம்மா, நீங்க சொன்ன எல்லா விஷயமும் சரியானது தானே எனக்கு இப்பதாமா புரிஞ்சுது. சின்ன வயசுல நான் காட்டுல செஸ்நட்லாம் எடுத்துட்டு இருக்கிறப்ப நீங்க பக்கத்துல இல்லைன்னு நினைச்சு நான் பயந்து அம்மான்னு கத்திருக்கேன். ஆனா நீங்க தூரத்துல இருந்து என்னை பார்த்துட்டே தான் இருந்தீங்க. அதே மாதிரிதான் நீங்க இப்பவும் பண்ணிருக்கீங்க. நான், ஃபார்மிங், நம்ம வீடு, இது 3 தான் உன்னோட லிட்டில் ஃபாரஸ்ட் நீ சொல்லியிருக்க. அதே மாதிரி என்னோட லிட்டில் ஃபாரஸ்ட் என்னங்கிறத நான் சீக்கிரமாவே கண்டுபிடிப்பேம்மா அப்படின்னு அதுல எழுதியிருக்காங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர்ல யார் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வரீங்களோ அவங்க ஃபிவோவையும் தோட்டத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு சியோலுக்கு கிளம்பி போறாங்க. ஜே தான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்து அந்த லெட்டரை பாக்குறாரு. என்ன இவ நம்ம கிட்ட சொல்லாம கூட அவ பாட்டுக்கும் கிளம்பி போயிட்டா, இனிமே ஊருக்கு வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. அவ கண்டிப்பா ஊருக்கு வருவான்னு ஜே சொல்றாரு. ஹீரோயின் சிட்டிக்கு போனதுக்கு பிறகு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாப்ல ஜாயின் பண்றாங்க. அந்த சீசன் முழுக்க அவங்க அங்கேயே இருக்காங்க. அப்படியே நாட்களும் போகுது. அடுத்த ஸ்ப்ரிங் சீசனுக்கு ஹீரோயின் திரும்பி ஊருக்கே வராங்க. அப்போ அவங்க வீட்டுல வச்ச வெங்காய செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. அந்த வெங்காயத்தை எடுத்து அதுல உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணி ஒரு டிஷ் ஒன்று செய்யறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இவங்க ஊருக்கு வந்திருக்காங்கல்ல, அதனால அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு ஊரை சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சு திருப்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃபிவோ வீட்டை பார்த்து குலைச்சிட்டு இருக்கான். வீடும் திறந்துருக்கு. நம்ம ஹீரோயின் முகத்துல அவ்வளோ சந்தோஷம். அதோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு யார் வந்திருப்பாங்க, யாரை பார்த்து இவங்க இவ்வளவு சந்தோஷப்படுறாங்கிறதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்துல வர ஒவ்வொரு பருவநிலை மாற்றத்தையும் நம்ம ஹீரோயினோட மனநிலையில் ஏற்படுற மாற்றத்தோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலா எல்லா குழப்பமும் போய் நம்ம லைஃப்ல நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன பண்ணணுங்கிற மாதிரியான முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்க அம்மாவையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் ஏத்துக்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதையும் தாண்டி இப்ப நம்ம ஜேவும் வேற சிங்கிள். இதுக்கு மேல நம்ம ஹீரோயினுக்கு வேற என்னங்க வேணும்? ஒரு செம ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு சமையல் பிடிக்கும், சாப்பாடு பிடிக்கும், இயற்கையை ரசிக்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஒரு தடவையாச்சும் பாருங்க. ஏன்னா நீங்க ஹாப்பியா இருந்தாலும் சேடா இருந்தாலும் இந்த படம் உங்களை அப்படியே ரிலாக்ஸ் ஆக்கி உங்களுக்கு ஒரு பிளசண்டான ஃபீலை கொடுக்கும். இந்த வீடியோ பார்த்தது மூலமா உங்களுக்கு ஒரு முழு படத்தையும் பார்த்து திருப்தி கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த கதையை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.